மார்க்கு 16வது அதிகாரம் 9-10 வசனம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் யாரிடத்தில் நீர் வெளிப்பட்டீர், சீசர்களிடத்தில் எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் வெளிப்பட்டீர் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு கடைசியாக ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த சாயல் எங்களுக்குள்ளே காணப்பட்டு நாங்களும் உம்முடைய வருகையிலே அந்த உயிர்ப்பிக்கிற உன்னத பாக்கியத்துக்குள் கடந்து போக கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்றேன், கவனிங்க. இயேசு மரித்தார். ஏமா அந்த காரியத்தை சொல்லிட்டு தான் சொன்னான். மரித்த பிறகு அவர் மரித்து அந்த இடத்துல இருங்கல. அவர் மரித்து 3 நாள் இந்த பூமியின் இருதயத்துக்குள் பூமி மறைத்து வைத்திருந்தது. ஒன்று. இன்னொன்று பக்கம் இயேசு சரீரத்தில் மரணத்தை சந்தித்தார். சரீரத்தில் அவர் அடிபட்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார். கடைசியாக செய்து முடிச்சிட்டு பூமியில எல்லாம் முடிந்த பிறகு பிதாவுடைய சித்தம் எல்லாம் செய்து நிறைவேற்றின பிறகு சிலுவையில் 7 வார்த்தைகளோட சொல்லி 6வது வார்த்தை முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எப்படி எதுக்காக என்னை பூமியில் அனுப்பினீங்களோ எல்லாவற்றையும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்க கூட தான் நானும் இருக்கிறேன். நீங்க என்னெல்லாம் செய்ய வைத்தீங்களோ எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடிந்தது என்று சொன்னார். அது பிற்பாடு என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம். முடிந்தது என்று சொன்னதும் தலையை சாய்த்து என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதா ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். அந்த இந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்றாங்க. யாரும் ஒருபோதும் வைத்திராத ஒரு உன்னதமான பரிசுத்தமான கல்லறை கெவி, அதுக்குள்ள ஆண்டவரை செய்ய வேண்டிய முறைப்படி செய்தாங்க. ஆனா அவருக்குள்ள நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமை, பிதாவினுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒரு பக்கமா இருந்தது. இன்னொரு பக்கம் மாம்சீகத்தில் அவர் அடிபட்டு மரணத்தை சந்தித்தாரு. இன்னொரு பக்கம் தெய்வீகத்தில் உன்னதமான கர்த்தருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருக்குள்ள இருந்ததுனாலதான் கரெக்டா என்ன செய்தாரு? அந்த கல்லறைக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியாது, அவர் நரகத்துக்கு நேர போறார், பாதாளத்துக்கு. ஸ்தோத்திரம். அங்க ஜனங்க இருக்காங்க. எப்படிப்பட்ட காவல்ல இருக்கு, எப்படிப்பட்ட ஜனங்க? நோவா காலத்துல ஜல பிரளயத்தில் அழிஞ்சு போனாங்க இல்லையா, அத்தனை ஜனங்கள் அங்க இருக்காங்க. காவல்ல இருக்கிற அநேகம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஞானஸ்நானம்? அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அந்த தேவ சத்தத்தை கேட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லும் பொழுது எப்படி ஏத்துக்கிடுவாங்க? அவங்களுக்கு அந்த ஞானஸ்நானம் ஜல பிரளயத்தினாலே அவங்க முங்கி செத்து போனாங்க, மன்னிச்சு போனாங்க. அது அவங்களுக்கு ஞானஸ்நானமா இருந்தது. அதனால அவங்க கீழே போனாங்க. கீழே போனவங்களுக்கு அவங்க ஞானஸ்நானம், அந்த ஸ்தோத்திரம், ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து போனவர்களுக்கு தேவன் சத்தியத்தை குறித்து சொல்லும்படி நரகத்துக்கு பாதாளத்துக்கு போனார். சும்மா இருக்கல்ல. ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு மகிமை அவருக்குள் பிரவேசித்தது. புஷ் ஒரு மகிமை பிரவேசித்ததும் அந்த பாதாளத்தில் சிங்காசனம் போட்டுட்டு இருக்கிறான். யாரு? அந்தகார வல்லமை, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான மேகமன்னன் சுற்றி திரிகிற பொல்லாத சேனைகள் நரகத்தில் போற அத்தனை ஜனங்களையும் கவர் பண்ணி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்து
இந்த பூமி தான் நமக்கு என்று சொந்தம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்ட அத்தனை ஜனங்களும் எங்க இருக்கிறாங்க? நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆளுகை செய்துட்டு இருக்கிறான். சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து ஆளுகை செய்து யாரு? பொல்லாத அந்தகார வல்லமை உள்ளது. ஸ்தோத்திரம். லூசிபர் அப்படியே கம்பீரமா உட்கார்ந்துருப்பான். ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த பரலோகத்தின் தேவனுடைய தாவனுடைய மகிமை புஷ்ன்னு இறங்கினதும் ஆண்டவர் என்ன செய்ய அந்த அந்த இடத்துல இறங்கினதும் இந்த ஆவிகள் என்ன செய்யும்? திடுக்கு 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 ஓடி ஒளியும், ஓடி ஒளியும். ஆண்டவர் அந்த காவலில் கட்டப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுவார். பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கீழே தான் போனார். ஃபர்ஸ்ட் கீழே போய் எல்லாருக்கும் அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு சத்தியத்தை சொல்லிட்டு மீண்டும் தேவனுடைய மகிமை அவருக்குள் பிரவேசித்ததும் பரலோகம் ஏறுவார். அப்பந்தான் 3 நாள் ஸ்தோத்திரம் தேவன் பூமியின் இருதயத்துக்குள் மறைந்திருந்தார். அப்போ மறைவான நேரத்தில் தான் இந்த பாதாளத்துக்குள்ள போறார். சத்தியத்தை சொன்ன அதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் அதிகாலையில் தேவன் என்ன செய்தாரு? மேலே வர்றாரு. மேலே வந்து ஏன்னா எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அந்த அந்த எத்தன் இருக்கும் பொழுது இயேசு இருக்கிற சமயத்தில் நான் 3ஆம் நாள் உயிர் தழுவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும். அதனால எவ்வளோ பாதுகாப்பு ப்ரொட்டெக்ஷன் போடணுமோ அவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் போட்டு பாதுகாத்துக்கிடுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அரசாங்கம் திட்டமாக சொல்லிட்டாங்க. அதெல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சார். எல்லாத்தையும் உடைச்சிட்டு அழகாக ஆண்டவர் உயர்த்தினார். பாருங்க, ஒரு பெரிய கல், பாறாங்கல், பெரிய கல். ஏன்னா அந்த கல்லை தள்ளிட்டு வர்றதுக்கு பெரிய பாடு முடியாது. அந்த கல்லுக்கு பின்னால ஒரு ராஜமுத்திரை போடப்பட்டது. அந்த ராஜமுத்திரை போடப்பட்டு இந்த கல் உருட்டி போட்டாதான் வெளியே வர முடியும். அப்போ ஆண்டவர் பாருங்க அதிகாரத்தை உடைக்கிறாரு, ராஜாவுடைய முத்திரையை உடைக்கிறாரு. அடுத்தது பிசாசுடைய தந்திரங்கள், சங்கிலிகள் அந்த கம்ப்ளீட் உடையுது. பிசாசுடைய திட்டங்கள் உடையுது. ஸ்தோத்திரம். அப்ப காவலாளி எல்லாம் திடுக்கிட்டு விழுறான். அந்த கல் புரட்டப்பட்டு கல்லுக்கு மேலே ஒரு தேவதூதன் உட்கார்ந்து இருக்கிறான். யார் வர்றது பார்க்க இந்த வசனத்துக்குள்ள வருவோம். ஸ்தோத்திரம். ஓய்வு நாளான பின்பு மகதலோனியா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமியும் என்பவளும் அவருக்கு சுகந்த வத்தமிடும் அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். அந்த மரணத்தை சந்தித்த பிறகு 3ஆம் நாள் என்ன செய்வாங்க? கல்லறையில் பால், சில தூப வர்க்கங்கள், சில வாசனை பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க? படைப்பாங்க. ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த அம்மா கொண்டு வராங்க. மகதலோனியா மரியாள் என்று சொல்ல 7 பொல்லாத ஆவிகளை துரத்தப்பட்டு ஒரு விடுதலை பெற்ற ஒரு சகோதரி. அவங்களோட சில சகோதரிமாரெல்லாம் கடந்து வந்து கல்லறையை பார்க்குறாங்க. கல்லறைக்குள்ள யாரை தேடி வராங்க? இயேசுவை தேடி வராங்க. அன்பானவர்களே, அவங்களுடைய உள்ளத்தில் கல்லறைக்கிட்ட போய் இதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு திட்டத்தோட இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு உள்ள பாரத்தோட வராங்க. ஸோ அந்த பாறை கல் புரட்டப்பட்டு கல்லுக்கு மேலே உக்காந்து தூதன் இவங்களை பார்த்ததும், யாரை தேடுறீங்க? நாங்கள் இயேசுவை தேடுறோம். ஐயா, யாராவது களவாக எடுத்துட்டு போனாங்களோ என்ன தெரியலையே, சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை இல்லை, மரித்த இயேசு
அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். தீர்க்க தரிசன சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, கல்லறைக்குள்ள இல்லை. அவர் வேணா வந்து பாருங்க. அவங்க உற்று பார்க்குறாங்க, வெறும் துணி மட்டும்தான் இருக்கு, இயேசுவை காணோம். அந்த அம்மா சொல்றாங்க, யாராவது களவா கொண்டு போனாங்கன்னு சொல்லுங்க ஐயா. இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்கள் கடந்து சென்ற சீசர்களுக்கு, அவங்க கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். அந்த ரகசியத்தை தான் நாம பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது வசனம், மூணாவது வசனத்தை படிப்பா. அஞ்சாவது வசனம். Praise the Lord. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலோனியா மரியாளும் முதல் தரிசனமானார். யாருக்கு முதல்ல தரிசனமாகிறாரு? மகதலோனியா மரியாள். அந்த மரியாளுக்கு 7 ஆவிகள் பிடிச்சு ஆண்டவர் துரத்தி விட்டார். ஸ்தோத்திரம். அவ பரிசுத்தமானவள், பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனம். அவரிடத்திலிருந்து அவ அந்த 10வது வசனத்தை பார்த்தா நல்லா தெரியுது. 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஸ்தோத்திரம். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களெல்லாம் துக்கப்பட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் துக்கத்தோட இருக்காங்க. இயேசு சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டாங்க, அவரை கல்லறையில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்கத்தோட இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, இயேசுவை மனதார பார்க்கணும், இயேசுவை என் ஆவிக்குரிய கண்களினால் பார்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நம்ம ஆராதனையில பங்கு கொள்ளும் பொழுது, ஜெபிக்கிற நேரத்திலேயும் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது கண்டிப்பாக கண்டடைய செய்வார். கண்டிப்பாக ஆண்டவரை வெளிப்படுவார். நமக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுப்பார். கண்ணை மூடிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு ஆராதிங்க. ஸ்தோத்திரம். தயவு செய்து ஆராதனை நேரத்தில் கண்ணை திறக்க கூடாது. ஜெபிக்கிற நேரத்தில், பாடுற சமயத்தில் இதில் ஸ்க்ரீனில் பார்த்து பாடுங்க. ஜெபம் பண்ணுற சமயத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கண்ணை திறந்து அங்கேயும் பார்க்காதீங்க. புருஷர்கள் நிறைய பேர் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. வருகிற நாட்களில் நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன், பேரை சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கிறாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நம்ம கடவுள் ஜீவன் உள்ளவர், பரிசுத்தமான கடவுள். உங்க லைஃப், உங்க வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், நீங்க கையிட்டு செய்கிறது எல்லாம் உங்களுக்கு ஆசுவமா இருக்கணும்னா நீ பயபக்தியா ஆண்டவர் ஆராதி. உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இல்லைன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லா காரியத்திலையும் அவர் என்ன செய்வாரு? உனக்கு ஏற்றபடி தான் செய்வாரு. நீ பக்தி வைராக்கியமா அவரோடு இசைந்திருந்தேன்னா பூமியின் சகல நன்மைகளையும் நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை கத்தர் கொடுப்பார். நல்ல ஆராதிக்கணும், நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். வந்த வண்ணமா போகக்கூடாது, நல்ல ஃப்ரீனஸா போகணும். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக யாருக்கு வெளிப்படுத்த பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 9-10 வசனத்தை படிங்க பார்ப்போம். Praise the Lord. அப்போ மத்தேயு 28:9 வசனத்தை திருப்பி படியம்மா.
அப்போ சீசர்களுக்கு இவங்க சகோதரிமார் அவருக்கு போறாங்க சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல. அப்போ ஆண்டவர் அங்கே தரிசனம் ஆகிறார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க, பயப்படாதிருங்க. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பயந்து பயந்து போன வாழ்க்கையெல்லாம் போதும். இருளான அதிகாரத்தை கர்த்தர் உடைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்தில் இருந்த மரண பயத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினாரு? சிலுவையின் ஊடாக சென்று வலு சர்ப்பத்தின் தலையை உடைச்சு அவர் மகிமையாய் வெற்றி சிறந்ததுனால இன்னைக்கு மரண பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டு அகன்று போனது. ஆனா என்ன பயம் இருக்கு? ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய காரியங்கள் எதிர்காலங்களை குறித்த ஒரு சில பயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான மரணம் கிடையாதுன்றாரு. பைபிள் அதான் சொல்லப்பட்டிருக்கு. சரீர பிரகாரமா துக்கப்பட்டு கவலைப்பட்டு சில உபத்திரவங்களை சந்தித்தாலும், இந்த உலகத்துல சரீரத்தை களைந்தாலும் பரலோகத்தில் இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்வோம் என்ற ஒரு நிச்சயத்தை சிலுவையின் ஊடாக சென்று வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து அவர் மகிமை வெற்றி சிறந்தபடியால் இன்னைக்கு தைரியமா இருக்கிறோம். எனக்கு நித்திய மரணம் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையா எனக்கு நித்திய மரணம் இல்லை. நான் இயேசுவோடு கூட வாழ்ந்திருப்பேன். நான் இயேசுவோடு கூட வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம். லூக்கா 24வது அதிகாரம் 13, 14 வசனம் 15 வசனத்தை படிங்க. எம்மாவோ என்ற இப்ப இவங்க ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்காங்க, பேசிக்கொண்டே போறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க கூட அட்டாச் பண்ணி போறாரு. ஆனா அவங்களுக்கு கண்ணு தெரியல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த சீசர்களோட சோத்திரம் எத்தனை பேர்? 2 சீசர்கள் கடந்து போங்க, எம்மோ அந்த ஊருக்கு கடந்து போகும் பொழுது இயேசு கூட போறாரு. திடீர்னு அவங்க கூட புறப்பட்டு போறாரு. ஆனா இவங்களுக்கு இயேசுன்னு சொல்லி தெரியாது, இயேசுதான் தெரியுது. வர்த்தமானம் பேசுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் கேட்டாரு, சொன்னாரு, எவைகளை குறித்து நீங்க இப்படி பேசிட்டு போறீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா? எருசலேமில் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடந்தது. நசரேனா இயேசு இருந்தாரு, அவரை ஸ்தோத்திரம், அவர் ஒரு நல்ல ராஜாதி ராஜாவா இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டாங்க, இது கல்லறையில் அடக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டாங்க. அப்போ அவங்க புரிந்து கொள்ளும்படி ஸ்தோத்திரம், மனுஷகுமாரன் பாவிகளின் நிமித்தம் பாவிகளின் கையில் அகப்பட்டு இந்த பூமியில ஸ்தோத்திரம் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டியது தேவ சித்தமாக இருக்கிறது. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார்னு சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டே போய் அப்பத்தை பிட்டு கொடுத்ததும் அவங்களுடைய கண் திறக்கப்பட்டது. அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வசனத்தின் கடைசியில் எல்லா வர்த்தமானங்களுக்கும் வார்த்தைகளையும் ஆண்டவர் புரிஞ்சு கொண்டு பதில் கொடுத்தாரு. அப்பம் பிட்டு அப்படியே கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய கண் திறக்கப்பட்டது. ஆண்டவரே நீங்க தான் சொல்லி அதுவரையில் அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரம். லூக்கா 24, 34, 36 வசனங்களை படிங்க பார்ப்போம்.
Praise the Lord. 24 அதிகாரம் 34-35 வசனம். 34 வசனம். Praise the Lord. அப்போ இந்த பேதுரு என்ற சீமோன் அவருக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துறார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த சீசர்களுக்கு வெளிப்படுத்துகிற சமயத்தில் அவங்க புரியாதபடி அப்பத்தை பெற்று காட்டும் பொழுது ஸ்தோத்திரம் அவருடைய கண்கள் திறக்கப்படும். அடுத்தது 10 அதாவது யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க பார்ப்போம். அந்த சீசர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அதில் எங்க பாருங்க, கவனிங்க, 11 பேர் உண்டு. ஏன்னா இந்த யூதாஸுக்கு பதிலாக இன்னொரு ஆளை ஆட் பண்றாங்க. அது ரெண்டா. அப்புறம் இந்த 11 பேர்ல என்ன செய்தாங்க, இந்த தோமா எனப்பட்ட அந்த சீசர் என்ன செய்யறான் ஸ்தோத்திரம், இயேசுவை நம்பல. இந்த 10 பேர் நம்புறாங்க. 10 சீசர்கள் நம்புறாங்க. ஆனா தோமா நம்பாம இயேசுவை எந்த இடத்துல நம்பல. கடைசியில் ஆண்டவர் அந்த தோமா நம்புறதுக்காக ஒரு காரியத்தை செய்யறார் பாருங்க. ஸ்தோத்திரம். யோவான் 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்ப அவன் கூட்டத்திலே இல்லை. இந்த 10 பேர் என்ன செய்யறாங்க, நான் இயேசுவை கண்டோம், ஆனா அவர் நம்ம கிட்ட வெளிப்பட்டு இருக்கிறாரு, அவர் உயிர் தெழுந்தது உண்மைதான். தோமா கிட்ட சொன்னதும் தோமா என்ன சொல்றாரு, ஏன்னா அந்த கூட்டத்தில் இல்லை, அவன் அது பிற்பாடு இவனுக்கு செய்தி முடிஞ்சு இவனுக்கு காதில் செய்தி விழுந்த பிறகு இவன் சொல்றான், நான் நம்பணும்னா இயேசுவின் காயத்தை பார்க்கணும், நான் நம்பணும்னா விழாவில் கை போட்டு நான் பார்ப்பேன், அவருடைய காயத்தை பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லி அவங்க ஒரே பிடியா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு, பக்கத்தில் போய் காயத்தை காட்டினாரு. பார்ப்பான்னு அவனுக்கு கையை பிடிச்சி விழாவில் வச்சாரு. அப்பந்தான் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமத்தில் ஒப்பு கொடுத்தான். அன்பானவர்களே, அநேக மக்கள் இப்போ அதாவது பிரத்யட்சமா காட்சி கொடுத்தாலும் நம்ப, ஆண்டவர் பேசினா, வசனத்தோட பேசினா, ஊழியக்காரங்களோட பேசினா நம்ப மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நேரடியாக பேசினா கூட இப்போ நம்பாத ஆட்கள் இருக்காங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு தோமா ஆண்டவரை ஸ்தோத்திரம், நான் காயத்தை பார்த்தா தான் நம்புவேன்னா, ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். நம்ம இன்னைக்கு காணக்கூடாத உன்னதமான தேவன். நம்ம விசுவாசத்துல ஆவியானவர் எனக்கு கூட இருக்கார். அந்த ஆவியானவரை நம்ம ரிசீவ் பண்ணனால நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடி அற்புதங்களை செய்கிறார். அவர் நம்ம நடத்துறார் என்று சொல்லி நல்ல விசுவாசத்துக்குள்ள உறுதியா இருக்கிறோம். அந்த ஆவியானுடைய பிரசன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆவியான நம்ம ரிசீவ் பண்ணி இருக்கோம். ஆவியான இருக்கார், நம்ம கூட இருக்கார், நமக்குள்ள இருக்கார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம்.
இந்த காற்று எப்படி வீசுது? இந்த காற்றை நம்ம பிடிச்சி இப்படி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார், அவருடைய ஆவி. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்தோத்திரம். தோமா இயேசுவை விசுவாசிக்கல. நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன், கண்டாதான் விசுவாசிப்பேன். ஸ்தோத்திரம். அப்போ அவங்க காயத்தை பார்த்தார், காயத்தை காட்டினார், விழாவில் கையை பிடிச்சு வைத்தார். அப்பதான் உணர்றான். அன்பானவர்களே, நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்த நோக்கமே என்னன்னு தெரியுமா? தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை அண்டி கொண்டு இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னா இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா தேவனுடைய பிரசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய வெளிப்பாடை புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள, அவர் பேசுறதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியை கொடுத்ததுனால தான் இயேசு மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார் என்று நாம் விசுவாசித்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வீற்றிருக்கிறார். அவர் நமக்கு வெளிப்பாடை கொடுத்து சகல சத்தியத்திலேயும் நேர்த்தியா நடத்துகிறார் என்ற அந்த உன்னதமான பாக்கியத்தை பரிசுத்த ஆவியான மூலம் தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியான நமக்கு கொடுக்கலன்னா வெளிப்பாடு கிடைக்காது. ஸ்தோத்திரம். இந்த பேதர் என்ன செய்யறான்? ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் திருப்பியும் ஒரு இடத்துல போய் கடற்கரையில் போய் உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்க. இவங்க எல்லாம் கவலையோட மீன் பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்குறாங்க. நைட்டு என்ன மீன் பிடிச்சிருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. வலையை அலசிட்டு கவலையோட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தொழிலுக்கு போயிட்டான் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு, இயேசு பிடிபட்ட பிறகு. இந்த படகை வச்சுட்டு பேதுரு இவன் என்ன செய்தான்? கவலையோட உட்காந்து வலையை அலசிட்டு இருக்கான். இயேசுவை இவங்களுக்கு மீண்டும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த கவலையோட அலசிட்டு இருக்கும்போ அந்த படகுல ஏறி உட்காந்து, உங்களிடத்துல புசிப்பதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். ஸ்தோத்திரம். மீன் துண்டு இருக்கு. ஆனால் இவங்க கவலைப்பட்டது என்னன்னா மீன் கிடைக்கல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, வலை பக்கத்தில் உங்க வலையை போடு அப்படின்னு. வலப்பக்கம்ன்றது ஆண்டவர் விரும்புகிற காரியம். சரியா? எந்த நேரத்திலேயும் நம்ம ஒருவேளை இடது கை வேற வேலைகளை செய்தாலும் வலது கை கர்த்தருடைய சமூகத்தில் கரெக்டாக ஓங்கி இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், வலது பக்கத்தில் வலையை போடு அப்படின்னு. போட்டு எக்கச்சக்கமான மீன், பெரிய பெரிய மீன் கிடச்சி. எத்தனை? 153 மீன்களை இழுத்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த மீனை பார்த்தது பேதுரு பார்க்குறான். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே என்று சொல்லி வியப்படைஞ்சு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்னு சொல்லி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இது இயேசுதான் இவ்வளோ அற்புதத்தை செய்துட்டாரு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு மீன் தொண்டை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டாரு. எல்லா பேருக்கும் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்திட்டு திருப்பி ஒரு 500 பேருக்கு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின பிறகு அது கடைசியில தான் அதிகாரங்களை கொடுத்து பயிர்றாரு. அதுவர ஆண்டவர் மறைஞ்சு போனாரு, கல்லறையோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த டாபிக்கே இல்லை. அவர் வந்தாரு, சொன்னாரு, நிறைவேற்றினாரு, பரலோகம் போனாரு. அந்த டாபிக் கரெக்டா அவர் உன்னதமான கடவுள் என்பதை நிரூபிச்சு காட்டி அதுக்கு பிற்பாடு தான் மற்ற காரியங்களை செய்தார். ஸ்தோத்திரம். ரைட். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை எடுங்க.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 6 வசனங்கள். நான் அறிந்ததும், நல்லா கவனிச்சுக்கணும், அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் அந்த வசனத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 6 வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அல்ல, அப்போ கிறிஸ்துவானவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, தீர்க்க தரிசன வசனத்தின்படி, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி கிறிஸ்துவானவர் என்ன நமது பாவங்களுக்காக மரித்து, அடுத்தது அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா, நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். அந்த வாக்கியம் நிறைவேறும்படி உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 11 பேருக்கும் தரிசனமானார். அடுத்து அப்ப அந்த 11 பேருக்கு தரிசனமான பிறகு திருப்பி 500 பேருக்கு தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் தரிசனமானார். அப்போ என்ன சொல்லப்பட்டது? 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமான, ஒரே டைம்ல 500 பேருக்கு மேல அதிகமான ஆட்களுக்கு தரிசனமானார். அப்போ ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்து, யாரும் சந்தேகப்படாதபடி, இயேசு மரித்து மண்ணோடு மண்ணா போகல, உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி எல்லா சீசர்களுக்கும் பிரபலியம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு, ஸ்தோத்திரம், 500 பேருக்கு மேல உள்ள ஆட்களுக்கும், நிறைய ஆட்களும் ஒரே டைம்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறார், நான் உயிர்த்தெழுந்தேன் அப்படின்னு. அடுத்தது அவர்களில் அநேக நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்த. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க மரித்தாலும் பிழைப்பார்கள். நம்ம இன்னைக்கு பாவத்துக்கு மரிச்சிட்டோம், நீதிக்கு பிழைத்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்காக, அடிமைத்தனத்துக்காக பாவிகளா இருந்த நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவிகள் என்று சொல்லி மரணத்தை சந்தித்தோம். எங்க மரணத்தை சந்தித்தோம்? ஸ்தோத்திரம், முங்கும் பொழுது மரணத்தை சந்தித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டபடியால், நம்முடைய பாவங்கள் அவர் தாமே ஏற்றுக்கொண்டபடியால் நம்ம நீதிமான மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம், அப்ப நம்ம தூரமா இருந்த, அடிமைகளா இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படி, அவர் நம்மை மறுபடியும் வாழ வைக்கும்படி, புதிதாய் வாழ வைக்கும்படி, புதிதாய் உயிர்ப்பிக்கப்படும்படி, புதிதாய் நம்ம பிறக்கும்படி, அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நமக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்தார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்கள் ஒரே வேளையில் தரிசனமான. அவர்களில் அநேக நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். சகோதரன், சிலர் பின்வாங்கி போயிட்டாங்க, சிலர் நித்திரை அடைந்துட்டாங்க, பின்வாங்கி போய் நித்திரை அடைந்துட்டாங்க. சகோதரன், சிலர் இந்நாள் வரையிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். என்ன, சிலர்
மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இந்நாள் வரைக்கும். அப்போ அப்போ நித்திரை என்று சொல்லும் பொழுது, நித்திரை என்று சொல்லும் பொழுது பெர்மனண்டான மரணம் கிடையாது. நித்திரை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்றோம்? நித்திரையா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் இருக்கிறதுனால, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதுனால அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் சிலர் நித்திரை அடைந்துட்டாங்க. சிலர் கொஞ்சம் பேர் என்ன செய்யாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஜீவனோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 17, 18, 19 வசனத்தை கூட படிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம். எவ்வளவு அருமையா சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம். அப்ப விசுவாசமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல உண்டாகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் இன்னைக்கு விசுவாசத்துல நீ உறுதியா இருக்கிற, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற. இயேசு உயிர்த்தெழலன்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் நிலைத்திருக்காது. அந்த விசுவாசமே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலதான் அந்த விசுவாசமானது நமக்குள்ள உறுதியாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசம் கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அவர் உயிர்த்தெழுந்ததுனால விசுவாசம் நமக்குள்ள நிலைத்திருக்கு. அவர் உயிர்த்தெழலன்னா நமக்குள்ள உங்களில் விசுவாசம் வீணா இருக்கும். ஒன்றும் இருக்காது, விசுவாசமே இருக்காது. நீங்கள் அடுத்த அந்த நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் நம்ம பாவிகளை தான் இருந்திருப்போம். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்னைக்கு நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழலன்னா பாவிகளாக, அடிமைகளாக, தூரமாக இருந்திருப்போம். கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவர்களாக இருப்போம். அவரை பற்றுள்ள வெளிப்பாடு இல்லாமல் இருந்திருப்போம். அடிமைகளாக, பிசாசுக்கு அடிமைகளாக, போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாக, உலகத்துக்கு அடிமைகளாக இருந்திருப்போம். ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்தனால தான் இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. என்ன விசுவாசம்? இயேசு மீண்டும் வர போறார். உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் வர போறார். அவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து அவரோடு கூட நம்மை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18வது வசனம், 18. இம்மைக்காக என்ன? கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார். என்ன? கிறிஸ்துவுக்குள். அப்போ நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரின் முதல் வரிசையிலே அவர் எழுந்திராவிட்டால் மரித்தவர்களும் கெட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா அபிசுவாசமா போயிருக்கும், கெட்டு போயிருக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். அடுத்தது அந்த 19வது வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இந்த உலகத்துக்காக, இம்மைக்காக, அழிந்து போகிற காரியத்துக்காக, ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் என்னவா? என்ன? ஸ்தோத்திரம். இம்மைக்காக இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அழிந்து போகிற காரியத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை விட்டு கொடுக்காதீங்க. அழிந்து போகிற காரியங்களுக்காக, இந்த உலக பொருட்களுக்காக, சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக, சின்ன சின்ன பொருட்களுக்காக, ஸ்தோத்திரம், சின்ன சின்ன ஆசைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மகிமையின் வல்லமையை, அந்த ரட்சிப்பை
விட்டு கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்ப நமக்கு பரிதபிக்கப்பட்ட ஐயோ கேடாய் மாறும். இந்த வாழ்க்கை பரிதபிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால என்ன செய்யணும்? மரித்தோரின் முதல் வரிசையில் எழும்பின இயேசுவை, மரித்தோரின் முதல் வரிசையில் எழும்பின இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து மண்ணோடு மண்ணா போகல, அவர் உயிர்த்தெழுந்த இயேசுன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை காட்டிலும் விசேஷிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா செத்ததல்ல, நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றதாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்புங்க. ஒரு நிமிஷம்.